வயசு வந்து 17 ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகி படிக்கிறதுன்னா ஒரு வருஷம் போயிடும். ஒரு வருஷம் போனால் காலம் போயிடும். உங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இதில் எத்தனை பேர் கொரோனா பாஸ்? எல்லாரும் தான். என்ன, சிலது 7, சிலது 8, சிலது 9, சிலது 10, சிலது 11, சிலது 12. 12 இருக்க மாட்டேன், 10 இருக்க மாட்டேன். 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல. உனக்கு ஒரு குறிப்பை கொடுக்குறேன், ரொம்ப முக்கியமான குறிப்பு. இறைவன் கிட்ட வந்த சொல்லான்னு நினச்சிக்கோ. கொரோனா குழந்தை மார்ச் மாதம் 20ஆம் தேதி சொல்கிறாங்கடா, நாளையிலேருந்து லாக்டவுன் சொல்லி 20 நாளைக்கு. அப்புறம் அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ 10th எக்ஸாம் வந்து அன்னைக்கு அந்த வருஷம் இல்லை, 11th எக்ஸாம் இல்லை, 12th எக்ஸாம் இல்லை. உனக்கு தெரியுமா 12th எக்ஸாமோ 10th எக்ஸாமனுடைய மார்க் எந்த மார்க் எடுத்தாங்க? 11th காலேஜுக்கும் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் எந்த மார்க் எடுத்தாங்க தெரியுமா? ஹாஃப் இயர்லி மார்க் எடுத்தாங்க. நம்மள எத்தனை பேர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எழுதுறோம்? யாருக்கு தெரியும் நாளைக்கு நீ எழுதுற இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் நாளைக்கு உனக்கான ஃபைனல் எக்ஸாம்ன்ற நினைப்போடு எழுதுனவன் ஜெயிச்சான். ஹாஃப் இயர்லி தானே அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினைச்சவன்லாம் தோத்தான். எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு பொறுப்போட நீ வந்து எட